ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான அக்ரிலிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி க்ளவுட் இருக்கா மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளவுடுக்கு கீழே இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர் பண்ண போகிறோம். மேலே க்ளவுடுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே அந்த கர்வ் லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அந்த ஒரு கர்வ் லைன்ஸ்க்கு உள்ளேயும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக நல்ல பிரைட் கலர்ஸாக கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டார்க் கலர்ஸ் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பிங்க்லாம் வந்து என்கிட்ட டார்க் பிங்க் தான் இருந்துச்சு. ஸோ நான் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் பிங்க்காக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட டார்க் கலர் தான் இருக்குது அப்படின்னா ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த க்ளவுடுக்கு வந்து ஒயிட் கலரும் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த க்ளவுடுக்கு மேலே ப்ளூ கலர் அடிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங் ஈஸியாகிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக பிகினர்ஸ் எல்லாமே ட்ரா பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.